இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், 480 பேருக்கு நடத்தப்பட்ட தேர்வில், அதாவது ஒரு எக்ஸாம் ஒன்று நடத்துகிறாங்க, அதை மொத்தமாக 480 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிறாங்க. அதனால் S = 480. அதில் வந்து பொண்ணுங்க வந்து 85% பாஸ் பண்ணுறாங்க. அப்போ கேர்ள்ஸ் = 85. பசங்க வந்து 70%. அப்போ பாய்ஸ் = 70%. சரிங்களா, பாஸ் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 75% பாஸ் பண்ணுறாங்க. அதாவது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தமாக பாஸ் பண்ணுற பர்சன்டேஜ் வந்து 75. G+B = 75ன்னு எழுதிக்கிட்டேன். எனில் தேர்வு எழுதிய பசங்க எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பசங்களோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நான் வந்து பசங்களை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். பசங்க ஒரு வேளை எக்ஸாக இருந்தால் பொண்ணுங்க என்னவா இருப்பாங்க அப்படிங்கிறத கெஸ் பண்ணணும். இப்போ பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேரும் சேர்த்து தான் 480. ஏன்னா மொத்த பசங்களோட வேல்யூ. பசங்க நான் எக்ஸுன்ட்டேன். அப்போ பொண்ணுங்கிறது பசங்களை தவிர்த்து இருப்பாங்களா அந்த 480ல். அப்போ 480 - எக்ஸ்ன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ மறுபடியும் கொஸ்டின் கான்செப்ட்டுக்கு வரலாம். பொண்ணுங்க வந்து 85% பாஸ் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ பொண்ணுங்க வந்து 480 - எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து 85% தான் என்ன பண்ணுறாங்க, பாஸ் பண்ணுறாங்க. இது மொத்த பொண்ணுங்க. அப்போ இன்ட்டு 85/100 எழுதிக்கலாமா. ஓகே. பசங்க நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். அதில் 70% தான் என்ன பண்ணுறாங்க, பாஸ் பண்ணுறாங்க. அப்போ எக்ஸ் இன்ட்டு 70/100ன்னு எழுதிக்கிறேன். இப்போ பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ, 75%. ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, மொத்தமாக 480 பேர் இருக்காங்க. அப்போ அந்த 480ல் 75% பீப்புள்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணுறாங்க, பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அதையும் எழுதிக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும். இது வந்து என்னது, பொண்ணுங்க பாஸ் பண்ண பர்சன்டேஜ். இது பசங்க பாஸ் பண்ண பர்சன்டேஜ். இது மொத்தமாக பாஸ் பண்ண பர்சன்டேஜ். பொண்ணுங்க பாஸ் பண்ண பர்சன்டேஜையும் பசங்க பாஸ் பண்ண பர்சன்டேஜையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக பாஸ் பண்ண பர்சன்டேஜ் கிடைக்குமா. அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இந்த 85 உள்ளே பெருக்கிடுங்க. பெருக்கிட்ட என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 40,800ன்னு வரும். மைனஸ் எக்ஸாட பெருக்கும்போது 85 எக்ஸ்ன்னு வரும். /100 ப்ளஸ் 70x /100. ஸோ 480யும் 75யும் பெருக்கணும். பெருக்குனா 36,000 வரும். ஸோ 36,000 /100. ஸோ ரெண்டுத்துலேயும் 100 இருக்கா. ஸோ 100 காமனாக எழுதிக்கிறேன். 40,800 - 85x ப்ளஸ் 70x = 36,000 /100. ஸோ இதையும் கட் பண்ணிடலாம். இது ரெண்டையும் கழிச்சா என்ன வரும், ஏன்னா -85 இருக்குல்ல. ஸோ ரெண்டையும் கழிச்சா நமக்கு என்ன வரும், 40,800 - 15x = 36,000 வரும். ஸோ 40,800 அந்த சைடு கொண்டு போயிடும். அப்போ மைனஸ் வருமா. அப்போ -15x = 36,000 - 40,800ன்னு வரும். ஸோ இந்த ரெண்டு டைமையும் கழிக்கணும். அப்போ -15x = என்ன வரும், இது ரெண்டையும் கழிச்சு நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,800ன்னு வரும். ஸோ -4,800 கட் பண்ணால் நமக்கு 320ன்னு வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 320 அப்படிங்கிறத ஆன்சர். ஓகேவா.